நான் இந்த 3 பிஸ்கெட்டை வச்சு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ பிஸ்கெட் எப்படி செய்யறாங்கன்னா மைதா, சர்க்கரை, ஆர்டிபிஷியல் ஃபிளேவர், அப்புறம் பேக்கிங் சோடா, வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. அப்பதான் பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சர்க்கரை எடுத்துக்கணும்? என்னண்ணே பொம்பளை ஆளா இருந்தா 25 கிராம், ஆம்பளை ஆளுக்கு 35 கிராம், குழந்தைங்களுக்கு ஒரு 25 கிராம் ஒரு நாளைக்கு. சூப்பர்ண்ணே, கரெக்டா சொன்னீங்க. இப்போ இந்த மேரிகோல்டு 100 கிராம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல 21 கிராம் சர்க்கரை இருக்கு. இந்த மில்க் பிகிஸ் 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா இதுல 25.7 கிராம் சர்க்கரை இருக்கு. இந்த ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா 100 கிராம் 38.9 கிராம் சர்க்கரை இருக்கு. அப்பனா தேவையான அளவை விட ஒரு நாளைக்கு டபுள் த டைம் அதிகமா சுகர் சாப்பிட்டு இருக்கோமா? ஆமாண்ணே, நம்ம பிஸ்கெட் வெறும் நான் சாப்பிடுவோம், டீ காஃபின்னு தொட்டு சாப்பிடுவோம், அது கூட எக்ஸ்ட்ரா ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம். அப்போ சர்க்கரை லெவல் எங்கேயோ போயிடுனேன். இதனால குழந்தைங்க வந்து குண்டாகிறது, பல் பிரச்சனை வர்றது, ஃபியூச்சர்ல டயபெட்டிக்ஸ் ரிஸ்க் வர்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குண்ணே. அண்ணே இதுக்கு பதிலா பெருசா ஒண்ணும் இல்லைண்ணே, இந்த ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க போதும். 123 கிராம் இருக்கு. ஒரு 6 ரூபாய் 7 ரூபா தான் வரும். இதுல சக்கரைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிராம் சக்கரை கிடைச்சிரும். சோ பசங்களுக்கு தேவையான சக்கரை இதுலயும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த வாழைப்பழம் சாப்பிடறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வராம பாத்துக்கும், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எல்லாம் பாத்துக்கும். இந்த வாழைப்பழத்துல விட்டமின் B6 இருக்குன்னா அது பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் மெமரி டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லா உதவி பண்ணும். இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தானே இருக்கு. அண்ணே நான் ஒரு இன்கிரிடியன்ட் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் முக்கியமான 2 பொருள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட். இந்த மேரிகோல்டு 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு 10.1 கிராம் ஃபேட் இருக்குண்ணே. மில்க் பிகிஸ் சாப்பிட்டீங்கன்னா 14 கிராம் ஃபேட் இருக்கு 100 கிராம்ல. ஓரியோ பிஸ்கெட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா 19.6 கிராம் ஃபேட் இருக்கு 100 கிராம்ல. ஃபேட் எல்லாம் என்னண்ணே 10 கிராம் 14 கிராம் சொல்றீங்க, அதனால என்னண்ணே ஆக போகுது? அதனால என்ன ஆக போதா அண்ணே, ஃபேட்ல மொத்தம் 3 டைப்ண்ணே. சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது மோசமான கொழுப்பு, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத LDL கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாகிடும். இந்த டிரான்ஸ் ஃபேட்டும் சேம் தான், உடம்புக்கு தேவையில்லாத LDL அதிகமாகிட்டு அது மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்பு குறைக்க ஆரம்பிச்சிடும். அன்சாச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப நல்ல ஃபேட், உடம்புக்கு தேவையான SDL நல்ல கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். நான் இதில் சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேக்கெட்லையுமே இப்போ 10 கிராம் ஃபேட் இருக்குன்னா 5 கிராம் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட், 5 கிராம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டே கிடையாது, ஃபுல்லாக சேச்சுரேட்டட் ஃபேட் தான். ஐயோ எப்பா, என்னண்ணே அப்ப இந்த சுகருக்கு வாழைப்பழம் சொன்னீங்கல்ல, அப்ப இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் வச்சிருக்கீங்களா? இருக்குண்ணே, இந்த 2 முட்டை போகணே. இந்த முட்டையில இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா குட் ஃபேட் தானே. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிளஸ் இந்த முட்டை நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு 12 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். அப்படியே இந்த முட்டை நம்ம எடுக்கிறதுனால மசில் நல்லா க்ரோத் ஆகும், பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து கேலரிஸ். கேலரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது கேலரிஸ்ல கணக்கு போடுவாங்க. இப்போ என் பாடி வெயிட்டுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கும், மற்ற பாடி ஒரு வெயிட் இருக்கும். WHO என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தை 1178 இருந்து 1512 கேலரிஸுக்குள்ள சாப்பிடணும்ன்றாங்க. இது எல்லாருடைய வெயிட்டையும் ஹைட்டையும் பொறுத்து மாறும், சேமா இருக்காது. கரெக்ட். இப்போ என் மையெல்லாம் கொஞ்சம் ஊட்டமா இருக்கு, அவனுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய கேலரி தேவைன்னு நினைக்கிறேன். இந்த ஓரியோ பிஸ்கெட்ல பாத்தீங்கன்னா 483 கேலரிஸ் இருக்கு. மேரி பிஸ்கெட் பாத்தீங்கன்னா 445 கேலரிஸ் இருக்கு. மில்க் பிகிஸ் பாத்தீங்கன்னா 459 கேலரிஸ் இருக்குன்னு.